1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அந்தபடி புருஷர்களே பலவீனமானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி அவங்களோட விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அருமையான வசனம் புருஷர்களாகிய நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த இடத்துல நான் மனைவியை குறை சொல்ல வரேன் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. மனைவியானவள் பலவீன பாண்டம் அப்படிங்கிற எதை வச்சு சொல்லுது அப்படின்னா, மனைவிகள் என்னைக்குமே உணர்ச்சிகளின் அடிப்படையில் காரியத்தை செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டத்துக்கு போவோமே, அங்க வஞ்சிக்கப்பட்டது ஏவாள் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பிசாசு ஏவாள் கிட்ட மட்டும்தான் போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆதாம் கிட்டே வந்திருப்பான். ஏன்னா ஆதாமும் தனிமையா இருக்கிற நேரத்துல எப்படியாவது வஞ்சிக்கும்படியா தான் வந்திருப்பான். சாத்தானோட திட்டமே மனுக்குலத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஆதாம் கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆதாம் பிசாசின் ஏற்படுத்தின அந்த இச்சைக்கு அடிபணியவில்லை, உணர்ச்சிகளின் அடிப்படையில் காரியத்தை செயல்படுத்தவில்லை. அதுக்கடுத்தான் ஏவாள் கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். காரணம் இந்த பலவீனமான பாண்டம். சரி, இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தும் ஆபிரகாம் பொறுமையா தான் இருக்கிறார். இங்க சாரால் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய அடிமை பெண்ணோட சேரும்படியாகவும் அவ மூலமா சந்ததி வரும்படியாகவும் ஆகார ஆபிரகாம் கூட இணைப்புல ஏற்படுத்துறாங்க. இதுவும் ஒரு வித பலவீனத்தை ஏற்படுத்துகிறதா தான் இருக்கு. அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு பலவீனம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதுக்காக எல்லா பெண்களும் அப்படின்னு நான் சொல்லல. வேதத்துல எஸ்தரும் இருக்காங்க, ரூத்தும் இருக்காங்க. அவங்களாம் ஞானத்தோட தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, மனைவியானவள் பலவீனமான பாண்டம். ஒரு சில காரியங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவு உணர்ச்சிகளின் அடிப்படையில தான் இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவின் அடிப்படையில் உங்கள் ஜெபம் தடைபற்றக்கூடாது. அவங்களும் நீங்க அனுபவிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளணும், சேர்ந்து இணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இங்க பேதுருல எடுத்துரைக்கப்படுகிறதா இருக்கு. அதனால இந்த வசனம் புருஷருடைய நமக்கே உரியான தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இதை பற்றிக்கொள்ளுங்க. மனைவியின் பலவீனம் பலமாய் மாறும்படியாக தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்களோட கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க நிறைவே காணுவீங்க. தேவன் ஏற்படுத்தின இணைப்பு, அந்த இணைப்பு ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில தோல்வியை ஏற்படுத்த விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.